இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாக இருந்தே காங்கிரஸ் திமுகவுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு இருந்துச்சு. கனிமொழி மேடம் போயிட்டு ராகுல் காந்தி சார்கிட்ட பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் சலசலப்புகள் இருக்கலாங்க. அப்ப நான் ஒரு ராகுல் காந்தி சார் இங்க வராரு, ஆனா திரு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்ய முடியல, சந்திக்க முடியல. இது எல்லாமே ஒரு பிரதர்லி பாண்டிங் அவங்களுக்குள்ள இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்துக்குள்ளங்கிறத தாண்டி இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 பேருமே இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அவங்க அந்த பார்வையில தான் இருப்பாங்க. 2 தலைவர்களையும் நான் புரிந்து வைத்துக் கொள்ளும் வரை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கமராட்ரி, ஒரு பாண்டிங் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள அது பர்சனல் விஷயங்கள். அதை வந்து நம்ம வந்து எனக்கும் அந்த ப்ரிவியூ கிடையாது, யாரும் ப்ரிவியூ கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய மனிதர்களை தான் நான் 2 பேரையும் பார்க்குறேன். அவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் பாண்டிங்கையும் தாண்டி அந்த ஒரு பாண்டிங் இருந்தால் அது மக்களுக்கு என்னவா போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்களுடைய எண்ணம் வந்து 2 பேருக்குமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு இடத்துல, எஸ்பெஷலி நான் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி மிகவும் அருகிலிருந்து பார்க்கும் ஒரு மனிதர். அதே மாதிரி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களையும் வந்து நான் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கேன். மற்றவங்க கட்சியில் எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய ஒரு செயல்பாடு வந்து எப்போவுமே மக்களை சார்ந்து தான் இருந்திருக்கு. பல விஷயங்களை நான் எடுத்துக்காட்ட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த 2 தலைவர்களை பற்றியும் அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு 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 பர்சனல் பாண்டிங்கையும் தாண்டி இன்னி வரைக்கும் இதே சிந்தனை தான் இருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்ன எல்லாருக்கிட்டையும் வந்து அவர்கள் தலைமை தாங்கும் இந்த 2 கட்சிகளும் வந்து அந்த மாண்பிலிருந்து நம்ம கீழே போயிடக்கூடாது. நாங்கள் பின்னாடி சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் வேற மாதிரி போயிடும். அவங்க எந்த ஒரு இதில் இருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பல ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்க்கும்போது பல விஷயங்கள் வேற மாதிரி நடந்திருக்கலாம்னு தோணலாம். ஆனால் காலம் இதற்கு பதில் சொல்லும். இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்துக்கு தமிழக மக்கள் விரும்பும் பொழுது அந்த மாற்றத்தை ஆதரிக்கும் ஒரு பொறுப்பும் வந்து பல அரசியல் ஃபார்மேஷன்ஸுக்கு உண்டு. அந்த வேலையை தான் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. இன்னும் டவுன் த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன்ஸ் தான் மேட்டர் ஆகிருக்கும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், மேபி இது வேற மாதிரி கூட நடக்கும். ஆனால் இந்த டிசிஷன்ஸோ இந்த செயல்பாடுகளோ என்னை பொறுத்த வரைக்கும் தவறானதோ இல்லை வந்து மற்றவங்க இந்த பொது வழியிலே சொல்கிற மாதிரி பேக் ஸ்டாபிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு கிளியர் கட் தமிழக மக்களுடைய ஒரு மேண்டேட்டை மதித்து மக்களுக்காக மதசார்பற்ற சக்திகள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல்.